முடிஞ்சிரும்னு சொன்னா அது தேவ ரகசியமாச்சு. அது எப்படி சொல்றது? முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடிஞ்சிடும் சொல்ல. சாதகமா இருக்குதா, பாதகமா இருக்குதா, பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குதா, நெகட்டிவ்ஸ் அதிகமா இருக்குதா, இதை பார்க்கலாம். ரெண்டாவது, நல்லதா கெட்டதா அதையும் பார்க்கலாம். நீங்க என்ன பார்க்கலாம் ஜோசியர்கிட்ட? சாதகத்தையும் பாதகத்தையும் பார்க்கலாம், நல்லதையும் கெட்டத்தையும் பார்க்கலாம். இந்த ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அப்படி நீங்க முயற்சி பண்ணலாம். முடிவு பண்ணிக்கிறதுனா முயற்சிக்கான முடிவை நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அந்த முயற்சி வெற்றி அடையுமாங்கிறது மட்டும் தேவ ரகசியமாவே இருக்கும். கடைசியில தான் தெரிய வரும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால விதி தான் பலமானதுங்கிறது நான் 100% அடிச்சு சொல்றேன். விதி தான் பலமானது. முயற்சி அப்ப பலவீனமானதான்னாக்கா விதி அளவுக்கு பலமானது இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மி தான். அதனால அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு கமிஷனர் இருக்காரு, அவருக்கு இணை கமிஷனர் ஒருத்தர் இருப்பார். புரியுதுங்களா? ஜாயின்ட் கமிஷனர், இணை கமிஷனர் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ யாருக்கு பலம் அதிகம்? அவர் இல்லைன்னா தான் அடுத்த ஆள் எடுத்துக்க போறாங்க, அது சார்ஜ் எடுத்துப்பாங்க. இவங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட வரைக்கும் இவங்க செய்வாங்க. கடைசி அவர் தானே டிசைடிங் அத்தாரிட்டி. அப்ப எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும். 99% முயற்சி இருக்கலாம், அதுக்கு பவர் இருக்கலாம். ஆனா 100% விதி தான் ஜெயிக்க போகுது. ஸோ 1% விதி பலம் கூட தான். ஆக மொத்தத்தில் பலம் வாய்ந்தது விதி தான். எல்லாத்த விட உலகத்திலே பலம் வாய்ந்ததுன்னா விதி தான். ஒன்று நீங்கள் கேட்கலாம், அந்த விதிக்கு மேலே ஏதாவது பலம் வாய்ந்தது ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். விதிப்படி தான் கடவுள் நம்மளை வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேலே கடவுளால் செய்ய முடியாத ஒன்று செய்யும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிறது எதுன்னா தர்மம் மட்டுமே. தான தர்மம் மட்டும்தான். கடவுளே தடுத்தாலும் இதுக்கான பலனை அவரால் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது, தடுக்க மாட்டாரு, தடுக்க முடியாது. கடவுளால் கூட நம்மளுடைய தர்மத்தின் பலனை தடுக்க முடியாது. அதன் மூலியமாகனா தான தர்மங்கள் மூலியமாகத்தான் நமக்கு இந்த விதியை மாற்றறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எவ்வளோ தேவைப்படும் அதுவும் தெரியாது. செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எப்போ வரைக்கும்? நமக்கு சாதகமான முடிவு வர வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அல்லது நமக்கு விரக்தி ஆகிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்பிக்கை இழக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்.